யாருங்க? I got it. எம்ஆர்ங்கிற இனிஷியல் வச்சு கேல ஸ்டார்ட் ஆகிற பேர்ல இந்த சிட்டில 300 எம்ஆர்கே இருக்காங்க. இவங்கள வெளிநாட்டு தொடர்பு வச்சு வியாபாரம் பண்றவங்க 3 பேர் தான். அதுல ஒருத்தர் 85 years old, business iron. இன்னொருத்தர் ரிட்டையர்ட் மிலிட்டரி கர்னல், ஆனா he is blind. மூணாவது எம்ஆர்கே ரொம்ப பெரிய பிசினஸ் மேன், ஆனா ஒரு மனநோயாளி, வெளியே தெரியாது. பட் he loves children. எப்படின்னா மத்த பணக்காரங்க அனாதை விடுதி மட்டும்தான் நடத்துறாங்க. இந்த எம்ஆர்கே வருஷம் 100 குழந்தைங்களை மேர்சி ஹோம்ல இருந்து தத்து எடுக்கிறாரு. இவர் ரொம்ப வித்தியாசமான மனிதர். இதுவரைக்கும் இந்த எம்ஆர்கே போட்டோ எடுக்கவே அலோவ் பண்ணல. ஆனா ரைட் ஹேண்டோட போட்டோ இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு பழைய கேடியா இருக்கிற இவன் அவரோட ரைட் ஹேண்டா இருக்கிறது தான். இந்த ஆளு 5 வருஷத்துக்கு முன்ன வெடிமருந்து கேஸ்ல பிடிபட்டிருக்கான். இந்த கேஸ எடுத்து நடத்தினதே இந்த எம்ஆர்கே தான். இன்னைக்கு இவனுக்கு கல்யாணம். அவனை பிடிக்கிறதுக்கு அரசு வாரண்ட் ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க விருந்து சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வந்திருப்பாங்கன்னு அசால்ட்டா இருந்துடாத. ஓகே சார், பி கேர்ஃபுல். ऊर्ध्वमेवावहन्ते चित्तानक्षत्रं भवति चित्रं वाये तत्कर्म निजस्वमेधश्रवस्ते तवाहं भवति तदायुं पुरुषस्ततेन्द्रिय आयुष्येतेन्द्रिये प्रतिष्ठति ॐ अग्निः स्वः ॐ इन्द्राय स्वः ॐ वायुः स्वः. Hello, MRK here. போலீஸுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எம்ஆர்கே யாருன்னு கேட்டு நம்ம ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆளுங்களை எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க. ஹலோ ராஜு, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட், அவசரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு முகூர்த்தத்தை முடிச்சுட்டு ஆனந்தத்தை கொண்டாடுறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆபத்துல திண்டாடுறவனுக்கு அண்ணனும் வர மாட்டான், தம்பியும் வர மாட்டான். ஆனா இந்த எம்ஆர்கே அப்படி இல்லை. ஏன்னா எனக்குள்ள நீ இருக்கிற. ஐ லவ் யூ. கம்பனாட்டின் நாயே, வெளியா யாரும் எம்ஆர்கே யாரா எம்ஆர்கே தெரியாது சார். தெரியல சார், சத்தியமா தெரியாது சார். சார் அடிக்காதீங்க சார். தெரியாது சார், தெரியாது சார். அடிக்காதீங்க சார். தெரியாது சார். எங்க ஓட பாக்குறேன்? அயோக்கிய பசங்க. போர்ச்சரி பண்ற போலீஸ்காரங்க மட்டும் யோகிங்களா? இல்லன்னு சொல்ல போறியா? என்னத்தான் நம்ப வச்சு நடுவழியில விட்ட இந்த காதலாத பொண்ணுக்கு கழுத்துல கால் ஏறக்கூடமா தடுக்க வந்துட்ட. நீ என்ன செய்ய போகடா? மனவரையில வந்து ரவுடி தடை பண்ற. நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? மேடம், இந்த ஆளு சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது, பிக் பாக்கெட். மைசூர்ல ரவுடி இந்த ஆளு பிஏ கிடையாது. கையில ஒரு பிளேட வச்சுக்கிட்டு தெரு தெருவா போச்சுக்கிட்டு இருந்த இந்த ஆளுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்ததே நான் தான். இந்த ஆளுக்கு பிஏ டூப்ளிகேட் சர்டிபிகேட் பறிச்சு கொடுத்ததும் நான் தான். ப்ளீஸ்
பொறுக்கி ராஸ்கல், கண்டவெல்லாம் வந்துட்டு போற கக்கூசு நினைச்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட்? இங்க இருக்கிறவெல்லாம் வேலையில்லாத இடிச்சவா நினைச்சியா? சொல்லு, ஏன் ஏமாத்துற சொல்லு. பிட் பாக்கெட் அடிச்சுட்டு அப்படியே ஒழிஞ்சு போக வேண்டியதுதானே? எதுக்காக இங்க வந்து அதை பண்ணி இதை பண்ணி நல்ல பேர் வாங்குறேன்? உன்ன மாதிரி ஒரு போலீஸ்காரனே இல்லைன்னு என்னையே நினைக்க வச்சுட்டல. ஏமாத்தனுங்கிறதுக்காக தப்பு பண்ணல சார். பண்ணிக்கிட்டு இருந்த தப்பை எல்லாம் நிறுத்திட்டு 4 பேர் நல்ல மனுஷனா வாழ்ந்துருக்காத கடைசியா ஒரே ஒரு தடவை தப்பு. ஐ கான்ட் ஹெல்ப் இட். என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல முதல் முறையா என் மனசாட்சிக்கு விரோதமா நடக்க வச்சிட்டிய. Step stars. எடுக்கிறதுக்கும் எனக்கு தான் உரிமை இருக்கு, தெரிஞ்சுக்க. வாமா, அந்த டிவி ஆன் பண்ணிட்டு உட்கார். உங்க டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்குன்னு நீயே தெரிஞ்சுக்க. நான் தான் எம்ஆர்கே. வணக்கம். பரவாயில்ல, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பரவாயில்ல. சம்பளம் வாங்கினாலும் கிம்பளம் வாங்கினாலும் இந்த எம்ஆர்கே தரத்தரத்தையே கண்டுபிடிச்சிட்டானுங்க. எங்க ஆட்களை வேற அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஆனா பாரு முதலமைச்சரே, உங்களை விட இந்த எம்ஆர்கே எமகாதக பைய எப்படின்னு கேக்குறியா? இந்த மாதிரி குழந்தைங்க ஒரு 75 பேரு, பர்சனாலிட்டி சுமாரான டீச்சருங்க ஒரு 5 பேரு இப்ப என்கிட்ட தான் இருக்கிறாங்க. எங்கன்னு கேக்குறியா? இந்த யானை உருட்டி பள்ளம்ல அங்கதான். ஐயோ, எதிர்கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சு ஆட்சியே கவுத்துருவானுங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு டென்ஷனா இருக்கா? நாட்டை ஆடுறதுனா சும்மாவாமா? இதுக்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. விளையாட்டுத்தனமா நினைச்சுக்காத. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளார நீ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க என்னுடைய ஜீவன் ராஜியோட நான் ஃபாரின்ல போய் குடும்பம் நடத்த போறேன். அதுக்கு நீதான் சீர்வரிசை கொடுத்து அனுப்பணும். என்னன்னு கேக்குறியா? ராஜியோட சேர்த்து என் ஆட்கள் அத்தனை பேரையும் உடனே விடுதலை பண்ணும். என்ன பத்திய ரகசிய பத்திரங்களை பத்திரமா எனக்கு திருப்பி தரணும். நானு எங்க மாமா ஃபேமிலி எல்லாரும் ஃபாரின் போறதுக்கு பெட்ரோல் ஃபுல்லா ஒரு போயிங் விமானம் உடனே ஏற்பாடு பண்ணு. நான் சொன்ன மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ளார யானை உருட்டி பள்ளத்துல ஆஜராகலாம், எண்ணத்தை கிழிச்சிட போறான் அப்படின்னு அசால்ட்டா இருந்துராத. 1 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை பலூன் மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் போய் சொல்ல, நீ வேணா பாரு. அங்க பாரு, சிரி சிரி, தாத்தா தாத்தா காமி, அப்படியே காமி, நல்லா காமி, அப்படியே காமிச்சிட்டாரு. இத பாரு, போலீஸ் கீலிஸ்ன்னு போன அப்புறம் போலீஸ் ஆயிடுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 1 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை. மாண்புமிகு முதலமைச்சர் என்ன மறுபடியும் மன்னிக்கணும். இத பத்தி நீ என்னமா சொல்ற? சார், இந்த மாதிரி ராஸ்கல்ஸ் எல்லாம் இப்படிதான் பூச்சாண்டி காட்டுவாங்க. இந்த போலீஸ் பத்தலைன்னா மத்த ஸ்டேட்ல என்ன போலீஸ கூப்பிட்டா அவனுக்கு. அது எனக்கு தெரியும், ஆனா வெளியே தெரியாம பண்ண முடியாது. தெரிஞ்சா ரொம்ப கேவலமா போயிடும். அது மட்டும் இல்ல, நாளான்னைக்கு இங்க திறப்பு விழாக்கு வர பிரதமருக்கு இந்த மாதிரி குழப்பம்னு தெரிஞ்சா நம்ம ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாரு. ஆட்சி போறது இருக்கட்டும், ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்த தாய் தகப்பனுடைய மனசு என்ன பாடுபடும்? அவங்களுடைய எதிர்காலம், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் துப்பாக்கி முனையில இருக்கு. இதை காப்பாத்த உங்க டிபார்ட்மெண்ட்ல ஆளே இல்லையா? இருந்தாரு, இப்ப ஜெயில இருக்காரு. என்னது
ஜெயில இருக்கிறவன் காப்பாத்த போறானா? வேற எவனுமே திறமையான போலீஸ்காரனே இல்லையா? சார் எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸ முழுமையா அறிஞ்சவர் அவர் ஒருத்தர் தான் சார். அப்படிப்பட்டவன் எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்? பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருந்தாரா, சர்டிபிகேட்டை திருத்தி இன்ஸ்பெக்டர் ஆயிட்டாரா. பட் ஹி இஸ் a very good policeman சார். இதுக்கெல்லாம் எம்மாக்கா தான் காரணம் அவர் தான் சார் கண்டுபிடிச்சாரு. இப்ப பெரிய குற்றம் நடக்காம பாத்துக்கணும். சின்ன தப்ப பத்தி அப்புறமா பாத்துக்கலாம். உடனே அவனை வெளியே அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. வழியில கண்ணு இப்படி பதுக்கி வச்சிருக்கேன்னு தெரியல. எங்க போயிட்டு இருக்க? போயிங் விமானம் கொடுப்பீங்களா? முடியாது. ராஜி அவரோட ஆட்களை ரிலீஸ் பண்ணுவீங்களா? நோ, இம்பாசிபிள். அந்த பக்கமா போறதுக்கு வேற வழியாரு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல. அப்புறம் என்ன பின்னாடி வர வேண்டியதானே? கண்ணு எப்படி இருக்குது, இந்த படி இருக்குன்னா துப்பாக்கி கொடு. வெடிக்கிறது கேப்பல இருக்குல்ல? வா, அட வாயா. நீ இந்த உலகத்தை விட்டு கடைசியா பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி இஷ்ட தேவதையை வேண்டிக்கோ. நம்மோட இஷ்ட தெய்வம் சத்தியம்டா, அது எப்போ நம்மளை காப்பாத்துற. ஒன்னால ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாதுடா. ஆடி நரம்பெல்லாம் ஆடி ஓஞ்சி போச்சு. எங்க சுடு பாக்கல? கவனிச்சல, உன்னால சுட முடியாதுடா. நீ செத்து போயிட்ட, நீ சாக போற. அங்க பாரு, நாக்கெல்லாம் தொங்கி போச்சு, உடலெல்லாம் சுண்டி இழுக்குமே. யூ ஆர் டையிங். புரியல? நீ சாக போறடா. ஆனா நீ செத்துருவ. ஒப்பனார சொல்ற, நீ செத்துறடா. அங்க பாரு. அவுட்டா? போலீசிலிருந்து நீக்கப்பட்டாலும் உயிருக்கு துணிந்து ரங்கராஜ் தனது கடமையை முடித்துள்ளார். இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் சட்டத்துக்கு தேவை BA என்கிற 2 எழுத்து. அது இல்லாமல் போலீஸ் சர்டிபிகேட் தயாரித்தது சட்டப்படி குற்றம். EPCO 471 செக்ஷன் படி அதிகபட்சம் 5 வருடம் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்கணும். சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கு காவலனா இருந்து காப்பாற்றினதை இந்த கோர்ட் மனதில் வைத்து தலா 10,000 ரூபாய் மட்டும் அபராதம் விதித்து இவர்களை நான் விடுதலை செய்கிறேன். What do you want? ஏதாவது ஒரு வேலை வேணும் சார். ஒர்க். Carry this bag. வேலை வேலை எல்லோருக்கும் உண்டு, வேலை இன்றி யாரும் இல்லை. காலை மாலை வந்து போகும், ஆனால் வேலை வந்து போவதில்லை.